மிகச்சிறந்த வழிகாட்டி என்று சொன்னால் உங்கள் வகுப்பு ஆசிரியர் தான். உங்களுக்கு வணிகவியல் ஒருத்தர் எடுக்கிறாரா, இயற்பியல் எடுக்கிறாரா, வேதியியல் எடுக்கிறாரா, தமிழ் எடுக்கிறாரா, அவர்தான். கணிதம் எடுக்கலாம், அந்த பாட ஆசிரியர் இருக்கிறாரே அவர்தான் சிறந்த வழிகாட்டி. அந்த வழிகாட்டிக்கெல்லாம் தலைவராக யார் இருக்க முடியும்னா அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அதான் தலைமை வழிகாட்டி. அவரை தாண்டி நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பெருசா ஒண்ணு வழிகாட்டிட முடியாது. ஒரு உறவு, மாணவனுக்கும் ஆசிரியர் இருக்கிற உறவு இருக்குல்ல, அது மகத்தான உறவு, அது சாதாரணமான உறவு அல்ல. அந்த உறவுல பல கசப்புகள் இருக்கும், பல கோபதாபங்கள் இருக்கும், பல சிக்கல்கள் இருக்கும். ஆனா அத்துணையும் கடந்து என் புள்ள பாஸ் பண்ணணும்னு ஒரு டீச்சர் ஏங்குறானே, அந்த ஏக்கம் தான் அவருக்கும் மனதிற்கு நிம்மதி கொடுக்குது. அதுதான் மாணவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அப்படி சிறந்த ஆசிரியர்களை கொண்ட பள்ளிகள்ல படிக்கிறீங்க. ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், என்ன போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க அப்படின்னு கஷ்டப்படாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இல்லையா? என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தது எனக்கு கண்ணியமான குழந்தை பருவத்தை உத்தரவாதப்படுத்த என்ற கர்வம் கொள்ளுங்கள். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன்டா அப்படின்ற கர்வம். காரணம் என்னன்னா, எங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட போயிட்டு ஃபீஸுக்கு கையேந்த வேண்டியது இல்லையே. என் மக்களுடைய வரி பணம், என் அரசினுடைய பணம், என் மக்கள் வரி பணத்தில் என் அரசு நடத்தும் பள்ளியில் நான் படிக்கின்றேன் என்ற கர்வம் இருக்குல்ல, அந்த கர்வம் தான் நம்மை தலை நிமிரச் செய்யும். யாருக்கும் நாம் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அரசு பள்ளி. எனவே அரசு பள்ளினா ஏழை படிக்கிற பள்ளி இல்ல, கண்ணியமிக்க மாணவர்கள் படிக்கிற பள்ளி. சரியா? அதை ஏழை படிக்கிற பள்ளியாக, ஏதும் இல்லாதவர் படிக்கிற பள்ளியாக நினைக்க வேண்டாம்.